இந்திய துணைக்கண்டம் முழுவதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை ஏற்க இயலாது. இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள். என் முன்னோர்களின் மொழி கூட தமிழ்தான். இதை சொன்னவன் இந்திய அரசியல் சாசனத்தை இழித்தந்த புரட்சியாளர் அறிவாசனர் அம்பேத்கர் என்பதை அறிவார்ந்த தம்பி தங்குகள் என்னிலும் இளையன் உடன் பிறந்தார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் கனக விஜயனை தோற்கடித்து அவர்கள் தலையிலே கல்லை சுமக்க வைத்து வந்து எங்களுடைய மோதாட்டி கண்ணகி பெருமாட்டிக்கு கோயில் கட்டினான் சேரன் செங்குட்டுவன். இதெல்லாம் இலக்கிய சான்றுகள். இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரல். அதென்றால் ஊரா நாட்டில் நட்டிருக்க முடியாது இல்லையா? அவன் எல்லைக்கு உட்பட்ட நிலப்பரப்பில் தானே நட்டிருக்க முடியும். அப்ப இந்த துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு பேரினத்தின் மகன் தமிழ்நாடு என்ற சிறிய நிலப்பரப்புக்குள் கூறுக காரணம் என்ன? கூறுக காரணம் என்ன? மொழி திரிவு, பண்பாட்டு சிதைவு, வரலாற்று திரிவு, வழிபாட்டு மறைப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக தன் அடையாளங்களை இழந்து 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 காலடியில் குறுகி நிற்கிறது. இப்போது இருக்கிற இந்த நிலத்தையும் பறி கொடுக்கிற பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். தாய் நிலத்திலே அரசியல் அதிகாரமற்ற உணர்வை இழந்ததால் உரிமையை இழந்ததால் அரசியல் வலிமை இழந்து, அரசியல் வலிமையை இழந்ததால் அதிகார வலிமை இழந்து தாய் நிலத்திலே அடிமையாக இருக்கிறார். அவன் தாய்மொழியிலேயே கல்வி கற்க முடியாது. அவன் தாய்மொழியிலே எழுத படிக்க பேச அவனுக்கு தெரியாது. எது தமிழ் என்றே அவனுக்கு தெரியும். சந்தோஷம் தமிழா தமிழ் இல்லையா தெரியாது. தெரியாது அவனுக்கு. லாபம் அது தமிழா இல்லையா, நஷ்டம் அது தமிழா இல்லையா தெரியாது. இது இழப்பு அது மதிப்பு, சந்தோஷம் அது மகிழ்ச்சி தெரியாது. வணக்கம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் நமஸ்காரம் என்றான். கன்னடன், தெலுங்கன், மலையாளியா பிளந்து விரிந்து போய்விட்டான்.